சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து 2024 இந்த ஆண்டுல யாரெல்லாம் ஓய்வு பெற்றிருக்காங்க நம்ம இந்தியர்கள் அப்படின்ற தகவலை தான் நம்ம பார்க்க போறோம். சோ இந்தியாவில மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்டவர்கள் பாத்தீங்கன்னா சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் இருந்து ஓய்வு அறிவிச்சிருக்காங்க. சோ இதனால இந்தியாவில ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன, இந்திய அணியில் இருக்கக்கூடிய மாற்றம் என்னன்ற முழு தகவலையும் பார்க்கலாம். சோ இந்த 2024 ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய வீரர்களை பற்றின தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் பசங்க பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்படுத்தும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். 2024 யாரெல்லாம் ஓய்வு அறிவிச்சிருக்காங்க சர்வதேச கிரிக்கெட் போட்டியில்ன்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். முதலாவது 2024 பாத்தீங்கன்னா விராட் கோலி, கிங் கோலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்தியாவின் முன்னாள் கேப்டனா இருந்தவர், இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவின் கேப்டனா இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா. இது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய ரவீந்திர ஜடேஜா. சோ இவங்க 3 பேரும் இந்தியாவின் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்ல 2024 வரைக்கும் பிளே பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இந்தியாவில இடம்பெற்றிருக்காங்க. இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா T20 கேரியர்ல இருந்து சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து அவங்க ரிலீஸ் ஆகுறாங்க. அதாவது அவங்களுடைய ஓய்வு அறிவிச்சுட்டாங்க. கிங் கோலி, ஹிட்மேன் ரோஹித், சார் ரவீந்திர ஜடேஜா எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெரிய ஒரு ஏமாற்றத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க சொல்லலாம். இவங்க இல்லாம இந்திய அணி T20 எப்படி கையாள போகுதுன்றது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. எதிர்பார்ப்பாரு நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் இந்த 3 ஜாம்பவான்கள் இந்தியாவின் T20 கேரியிலிருந்து விடுதலை பெற்று விட்டார்கள். இவங்களுக்கு அடிப்படையா பாத்தீங்கன்னா நாம சொல்லக்கூடிய எல்லாருமே ஆல் ஃபார்மேட், அதாவது T20, ODI, டெஸ்ட் இது எல்லாத்திலயும் இருந்தும் விடுதலை பெற்றிருக்காங்க. சோ அவங்களுடைய ஓய்வு அறிவிச்சிருக்காங்க. அந்த ஓய்வு அறிவிச்ச அந்த பிளேயர்களோட லிஸ்ட்டை நம்ம பார்க்கலாம். சிக்கந்தர் தவான், இவரு ஒரு பெரிய பாத்தீங்கன்னா சூப்பர் பிளேயர் சொல்லலாம். T20 ஆகட்டும், ODI ஆகட்டும், டெஸ்ட் ஆகட்டும் ஒரு தரமான பேட்டர் தான் சிக்கந்தர் தவான். இவர் அவருடைய அனைத்து கிரிக்கெட் போட்டியில இருந்து ஓய்வு அறிவிச்சிருக்காரு. தினேஷ் கார்த்திக், தமிழ்நாட்டை சேர்ந்த பிளேயர், இவரும் ஒரு சூப்பர் பிளேயர் சொல்லலாம். நல்ல பேட்டர், கீப்பருமா இருக்கக்கூடிய இவரு பாத்தீங்கன்னா அனைத்து போட்டியிலும் T20, ODI, டெஸ்ட் இந்த 3 தர போட்டியிலும் இருந்தும் சர்வதேச கிரிக்கெட் இருந்து அவருடைய ஓய்வு அறிவிச்சிருக்காரு. சோ தினேஷ் கார்த்திகை தொடர்ந்து வர்திமன் சாஹா, இவர் பாத்தீங்கன்னா இவரோட அனைத்து போட்டியிலும், அதாவது T20 ஆகட்டும், டெஸ்ட் ஆகட்டும், ODI ஆகட்டும் எல்லா சர்வதேச கிரிக்கெட்ல இருந்தும் இவரும் தன்னுடைய ஓய்வை 2024 அறிவிச்சிருக்காரு. இவருக்கு அடுத்தபடியா தவால் குல்கர்னி, இவர் பெஸ்ட் போலரா பார்க்கப்படுவார். இவரும் அவருடைய சர்வதேச போட்டியிலிருந்து எல்லா ஃபார்மேட்ல இருந்தும் இவரும் ஓய்வு அறிவிச்சிருக்காரு. இவருக்கு அடுத்தபடியா பிரேந்தர் சரண், இவர் பாத்தீங்கன்னா இவரோட ஆல் ஃபார்மேட், அதாவது எல்லா போட்டியிலும் இருந்தும் இந்த 2024 ஓய்வு பெற்றதா அறிவிச்சிருக்காரு. இவருக்கு அடுத்தபடியா கேதர் ஜாதவ், ஒரு காலகட்டத்துல இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருந்தக்கூடியவர். இவர் பாத்தீங்கன்னா இவருடைய ஓய்வையும் 2024 அறிவிச்சிருக்காரு. இவருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சித்தார்த் கால், இவர் பாத்தீங்கன்னா பெஸ்ட் போலிங் ஒரு போலரா பார்க்கப்படுவார். இவரும் பாத்தீங்கன்னா T20, ODI, 20 எல்லா ஃபார்மேட்ல இருந்தும் இவரும் அவருடைய ஓய்வு அறிவிச்சிருக்காரு. இவருக்கு அடுத்தபடியா சௌரப் திவாரி, இவர் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான மேட்ச் தான் இந்தியாவில் விளையாடிருக்காரு. இந்தியா விளையாடினாலும் இவரும் அவருடைய அனைத்து ஃபார்மேட்ல இருந்தும் ஓய்வு அறிவிச்சிருக்காரு சர்வதேச கிரிக்கெட் போர்ட்ல இருந்து. இவருக்கு அடுத்தபடியா மனோஜ் திவாரி, இவரும் பாத்தீங்கன்னா சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு அறிவிச்சிருக்காரு. இவருக்கு அடுத்தபடியா வாரோன் ஆரோன், இவரும் பாத்தீங்கன்னா இவரோட பெஸ்ட் போலர் சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு ஒரு தரமான போலர் தான் இந்திய அணிக்கு இருந்தாரு. இவரும் அனைத்து தர போட்டியில இருந்து இவரோட ஓய்வு அறிவிச்சிருக்காரு. இவருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அன்கிட் ராஜ்பூட், இவரும் அவருடைய சர்வதேச கிரிக்கெட் போட்டில இருந்து ஓய்வு அறிவிச்சிருக்காரு. கடைசியா 2024 நம்மளுடைய தமிழ்நாட்டின் செல்ல பிறந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் பாத்தீங்கன்னா அவருடைய சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு அறிவிச்சிருக்காரு. சோ இந்த 2024 ஆண்டில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 இந்தியனோட பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஓய்வு அறிவிச்சிருக்காங்க. இதுல முக்கியமான பிளேயர்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா கிங் கோலி, ரோஹித் சர்மா, அஜய் ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின், இவங்க 4 பேரும் பாத்தீங்கன்னா இந்தியாவின் ஒரு பெரிய கரண்ட்ல இருக்கக்கூடிய பிளேயரா இருந்தாலும் பெரிய நட்சத்திரம் நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய பிளேயர்கள் தான். சோ சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து இவங்க ஓய்வு அறிவிச்சிருக்குது. உண்மையாவே இந்திய ரசிகர்கள் ஒரு பெரிய இழப்புன்னு சொல்லலாம். இந்த 2024 15க்கும் மேற்பட்ட இந்திய ரசிகர்கள் ஓய்வு அறிவிச்சிருக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்படுது. சோ கண்டிப்பா இந்த தகவல் பாத்தீங்கன்னா சோ இந்த பதிவு மூலியமா இந்த 2024 நம்மை விட்டு, நம்ம கிரிக்கெட்டை விட்டு, நம்ம இந்திய நாட்டு கிரிக்கெட் சர்வதேச கிரிக்கெட் போட்டியை விட்டு யாரெல்லாம் போறாங்கன்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த அதிர்ச்சிப்பட்ட தகவலை கண்டிப்பா உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரிவிக்க நினைச்சீங்கன்னா அவங்க இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. இந்த 2024 நம்ம இந்திய அணியை விட்டு நம்ம இந்திய ஜாம்பவான்கள் பல பேர் வெளியேறாங்கன்ற அதிர்ச்சிப்பட்ட தகவலை அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அதே போல ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெறும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோட கிரிக்கெட் சம்பந்தமான நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.